எரும மாடுங்கிறான். டெல்லி கிரில் மாடு. இந்த பாரு நாட்டு மாடு. கிர் மாடு, கிர் மாடு. அப்புறம் பால் மாடு. எச்சப்பு. அப்புறம் வேற என்ன சொன்னா? எத்த தண்டி பொம்பளை. எதுக்கு எத்த தண்டின்னு இதை பாக்குற மானங்கட்ட பயல? ஏண்டா மொள்ள மாதிரி பயல, வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். உன்னை ஏற்கனவே போன மேடையிலேயே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஜட்டியோட ஓட விட்டுருப்பேன். ஏக்கா இன்னொன்னு சொன்னாருக்கா, 500 லிட்டர் 5000 லிட்டர் பால். ஏண்டா சீம்பாலு கூட வராத அவன் முகரையில கறந்து ஊத்த. இதுல மருதமணி வேற இவனுக்கு தொன்னைக்கு 5000 லிட்டரு. இப்பயே சொல்லிட்டேன், இந்த ராதாகிருஷ்ணன் மருதமணிக்கு இருக்கிற ரசிகர் கூட்டம்லாம் எந்திரிச்சு போயிருங்க. என்ன சவுண்டு கொடுத்தா, நீங்க சவுண்டு கொடுத்தா நான் பயந்துருவேனா? அந்த மாதிரி பொம்பளை நான் கிடையாது. எதுக்கு எந்திரிச்சு போக சொல்றேன் தெரியுமா? இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டத்துக்கு முன்னாடி திருச்சி விஜய்கிட்ட மண்டி இட்டுட்டார் ராதாகிருஷ்ணன். ஒரு மருதமணி வலது காலை பிடிக்கணும், இன்னொரு ராதாகிருஷ்ணன் இடது காலை பிடிச்சி ஐயோ நாங்க பேசினது தப்பு, என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு அடங்கோப்பம் முன்னாக்கு மன்னிப்பு கேட்க எந்திரிச்சு போயிருங்கன்னு சொல்லிவிட்டேன் எல்லாத்தையும். ரசிகர் கூட்டம் என்ன ரசிகர் கூட்டம்? ராதாகிருஷ்ணன் மருதமணிக்கு ரசிகர் கூட்டமா? வரட்டும். பத்தாது நல்லா சத்தம் போடு பாப்போம். பத்தலே பத்தலே நல்ல பாப்புன்னு தானே ராதாகிருஷ்ணன். டான்ஸ் வந்துட்டேன்ல, பாடிட்டேன்ல, அப்ப என்ன சந்திக்கிறதா சைடுக்கு வந்து நிக்கணும்ல. தலைவா தலைவா வெட்டிய தூக்கி போட்டு நொறுக்கிடுவேடா. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் தெரியுமில. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா இன்னும் சவுண்ட் அதிகமாக. அப்படிங்கனால ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திப்பதற்கு முன்பதாக இந்த கூட்டத்தெல்லாம் கொஞ்சம் கிளப்புடுக்கு. என்னது கிளப்பி விடுவோமான்னு பார்த்தேன். போகாதாட்டு இருக்கே ஒன்றும். சரி இருந்த முடிஞ்ச வரைக்கும் கிளப்புவோம். அரளனே உங்களுக்கு நல்ல வேலை நான் தரேன். என்ன வேலை? நீங்க வாசிக்கிறீங்களோ இல்லையோ, எத்தனை பேர் கிளம்புறாங்கன்னு மட்டும் எண்ணுங்க. நான் கிளம்புறதெல்லாம் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். என்ன தங்கச்சி கிளப்பி விடல, அண்ணன் பார்க்கறது இல்லையா? அப்படிங்களா? மைக் செட்டுக்காரங்களே, இப்போ கிளப்பி விடுறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். எப்படி பாப்ப? ஷார்ப் வைங்க, இன்னர் வைங்க, அவுட்டர் போகாம மெதுவா தருவாங்க. அதேதான், அப்படித்தான். மிருதங்காரங்களே, ஆல்ரவுண்ட்காரங்களே, பேசாம நீ வெளிநாட்டிலே இருந்திருக்கலாம். ஏன் இங்க வந்த? நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் பானோ. நிலா காயுது
நன்றி நன்றி நன்றி. அது என்ன சாமி வந்துருச்சா? ராதாகிருஷ்ணன் வெளியில வர சொல்லுங்கப்பா. வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவோண்டா. மரியாதையா வெளில. உனக்கெல்லாம் பாடி உன்னைய கூப்பிடு எனக்கு அவசியம் இது கிடையாது. என்னடா கதை பாட்டு பாடி கதை பாட்டு இந்த வெங்காய பாட்டெல்லாம் எனக்கு பிடிச்ச பப்புக்கு தான் பாடுவேன். ரசிகர்கள் எல்லாம் சவுண்ட் கொடுத்தீங்களா அவனை பேசல வர சொல்லுங்க. கதை பாட்டு பாட மாட்டேன் இவனுக்கு. இந்த ஓகாக்கா 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 விஜய் அந்த பாட்டை பாடிறியா? ஒரு பாட்டு பாடுவீல்ல? சரி எங்க அண்ணன் அருளனனுக்காக மதிச்சு பாடுறேன். அப்ப எனக்காண்டி பாட முடியல? பாட மாட்டேடா. நீ அவங்கிட்டல இருக்கிற. ஆமா பாட மாட்டேன். என் உயிரே எம்கேஆர் தான். உயிரை புடுங்குது. என்ன உயிர் மயிர்னு இவ்வளவு பெருமையா சொன்னேனே, அங்க போய் என்னடா பண்ற? இப்ப தாண்டா வீட்டுக்கு செங்கக்கல் நுணுக்கிட்டு இருக்கேன். அழகி எல்லாம் இல்ல கச்சா கச்சா வாஜரா டேய். அழகி எல்லாம் இல்ல இவ்வளவு விஷயம் இல்ல சந்தன மயிலா மயிலா கீரா அந்த புறத்தின் மகராணி அழகி இவதான் தாய் நாளா. அழகு இளையா அழகு மனது செய்யா சந்தன மயிலா மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகு இவதான் தாய் நாடா. சந்தோஷமே ஓவியவன் மாட்டி காடுகளை கண்டால் மாட்டியதோ அந்த புறத்து. அது அப்பா கருங்கல்ல எதை வச்சு அட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிற? அது கருங்கல்ல மண்டையை உடைச்சிட்டாலே. எங்கிட்ட போதாதே நான் திருச்சிக்கார பொண்ணு தானடா. எங்கிட்ட போதாதே நான் திருச்சிக்கார பொண்ணு தானடா. ராதா நமக்கு இழுக்காதே கோபக்கார பொண்ணு தானடா.
முகலை சாலையில் தலைய கொண்டாந்து எதுக்குள்ள விடுற? 18 வயசு 10 போச்சு படிதாண்ட துடிக்கும் அவசாரி முஞ்சி விளக்கமாறு பிஞ்சிரும் உனக்கு. வரியாமா புல நீ ஏன் நோண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு மூடாயிடுச்சா? நீ சுச்சு பாக்ஸ்லாம் திருகிறியாடா ஐயா. பட்டு கண்ணம் நொத்தா கண்ணம் நான் நொட்டுது போட்டுக்கிட்டு. போட. மொத்த அஸ்டாடா. பெருத்த அவமானம்னே. அவமான குருண மொத்த திண்டு சாடா. எதுக்கு ஒன்னே அடிச்சதுக்கு அவன் சாகணும்? ஏய் ஏய் பச்சைக்காட்டு மண்டை. போடா ஒச்ச கட்ட மாட்டா. உன் கம்பு கூட்ட அத்து போடுவேன். நான் அதை புடிச்சு அறுத்து போடுவேன். உன் கிளியாஞ்சட்டியில் எச்சி துப்பிடுவேன். நான் உன் ஜட்டியில காரி துப்பி போடுவேன். உங்க அப்பத்தா வெளியே இருந்தா கல்ல வெட்டி எரிஞ்சிருவேன். போடா உங்க தாத்தா ஆயிருந்தாருன்னா புடுக்க புடிச்சு அறுத்து போடுவேன். போய் புடிச்சு பாரு அவன் நீக்குறோ. ஐயோ நூக்குறோ உன்னை தூக்கி போட்டு நக்குறோ. ஆமா நீ நக்கி புட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். தேன் தினைமாவு. என்ன இந்த நீக்குரோக்காரங்க எப்படி இருப்பாங்க? இந்த அவனை போய் பார்த்துட்டு வா. இந்த கிளப்பிட்டு ஒரு பிட்டு படம் நடிக்கிறதுக்கு. என்கிட்ட மோதாதே திருச்சிக்கார விஜி. அப்படித்தான் பாடுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? ஒன்னே பண்ணுவேன். பண்ணு நல்ல ஆம்பளை தானே. உன் புரிஞ்ச வெளியே போச்சு. வாடாங்கிட்டு டான்ஸை போட சொன்னா முதலைய போட்டு வச்சு. உன்னைய பப்புனை போட சொன்னா லூசு பையில போட்டு வச்சிருக்காங்க. லூசு கீரி கீரி. ஆமா கீரி மண்டை ஊது மண்டன்னுகிட்டு. நான் கீரி உள்ள ஒருத்தன் கிடைக்கும் அவன் கண்ட கருவேன். அந்த தண்டை வரட்டும் தான் இருக்கிற கண்ட கருவை எனக்கு தூக்கி போட்டு. இங்க இருக்க ஆண்கள் பூரா எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு? மண்டி போட வந்திருக்காங்க. ஏன்டா அதெல்லாம் பள்ளிக்கூடமா வீட்டு பாடம் எழுதாம ராதா மண்டி போட சொன்னேன். எதுக்காக 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் டூலர் வந்திருக்காங்க? என்னத்தை பார்க்க வந்தாங்க?